அஸ்மத்குருப்யோ நமः. சுவாமி ஸ்ரீ லீலாசுகருடைய ஸ்ரீ கிருஷ்ண கர்ணாமிருத அனுபவத்தில் இரண்டாவது ஆஸ்வாசம் 105 106வது ஸ்லோகம் இன்றைய ஆச்சரியமான அனுபவம். 105வது ஸ்லோகத்தில் ருக்மிணி கண்ணனை கிண்டல் பண்ணுறாள், கேலி செய்கிறாள். உர்வ்யாம் கோபி மஹீதரோ லகுதரோ தோர்பியாம் த்ருதோ லீலயா தேனத்வம் திவி பூதலே ச சததம் கோவர்தனோத்தாரகः த்வாம் த்ரைலோக்யதரம் வகாமி குச்சயோரக்ரேண தத்கண்யதே கிம் வா கேசவ பாஷணேன பகுனா புண்யைர்யசோ லப்யதே. உர்வ்யாம் கோபி மஹீதரோ லகுதரோ தோர்பியாம் த்ருதோ லீலயா. ஒரு சமயம் ருக்மிணி கண்ணனிடம் கூறினாளாம், கேசவா, உன்னை என்னவோ கோவர்தன கிரிதாரி என்று எல்லாரும் கூப்பிடுகிறார்கள், பாராட்டுகிறார்கள். தேவலோகத்தில் சரி, பூலோகத்தில் சரி, ஜனங்கள் உன்னை எப்பவும் கோவர்தன கிரிதாரி என்று எப்போதும் பாராட்டிய வண்ணம் இருக்கிறார்கள். என்னமோ அப்படின்னு நீ பெருசாக சாதிச்சிட்ட கண்ணா. என்னமோ பூமியில் எங்கோ ஒரு மூலையில் இவ்வளோ உண்டு ஒரு சின்ன மலை, அதை பெயர்த்து தூக்கி விளையாட்டு காண்பித்தாயாம். அதை தூக்கி பிடிச்சிருந்தியான். ஆனால் நான் அதை விட பெரிய சாதனை செய்திருக்கிறேன் தெரியுமா? என்னை யார் பாராட்டுறாங்க? என்னது ருக்மிணி, நீ என்ன சாதனை பண்ண அப்படின்னு கண்ணன் கேட்குறியா? அது என்ன சாதனை என்று கேட்கிறாயா? சொல்கிறேன் கேள். 3 உலகங்களையும் உன் சரீரத்தில் தாங்கி இருக்கிறாய் நீ, இல்லையா? கோவர்தன கிரியே தாங்கினாய், இல்லையா? அத்தனை பலுவான உன்னை நான் தாங்குகிறேனே என் கொங்கைகளின் மீது, அது பெரிய சாதனை இல்லையா? அது என்னவோ உனக்குத்தான் பேரும் புகழும், வேறு என்ன சொல்கிறது? அதிர்ஷ்டம் பண்ணவருக்கு தான் இந்த உலகத்தில் பேரும் புகழும் போலும் என்று ருக்மிணி கேலி செய்கிறாள் கண்ணனை. உர்வ்யாம் கோபி மஹீதரோ லகுதரோ தோர்பியாம் த்ருதோ லீலயா தேனத்வம் திவி பூதலே ச சததம் கோவர்தனோத்தாரகः த்வாம் த்ரைலோக்யதரம் வகாமி குச்சயோரக்ரேண தத்கண்யதே கிம் வா கேசவ பாஷணேன பகுனா புண்யைர் யசோ லப்யதே. புண்ணியம் பண்ணவனுக்கு தான் இந்த மாதிரி பேர் கிடைக்கும் போல் இருக்கு. கேசவா, கிருஷ்ணா, உர்வ்யாம் பூமியில் லகுதரக எளிதான கஹ அப்பி ஏதோ ஒரு மகீதகா மலை லீலைய விளையாட்டாக தோர்பியாம் இரு கைகளாலும் திருத்தகா தாங்கப்பட்டது உன்னால். தேன அதனால் துவம் நீர் திவி தேவலோகத்திலும் புவி பூலோகத்திலும் சததம் எப்போதும் கோவர்தன உத்தாரகா கோவர்தனகிரியை தாங்கியவர் என்று புகழ்பெற்று விளங்குகிறீர். த்ரைலோக்கியதாம் துவாம் குச்சயோ அக்ரே வகாமி. மூவுலகத்தையும் தரிக்கும் தாங்கும் தேவரீரை நான் கொங்கையில் தாங்குகிறேன். அது ந கண்யத்தை ஒரு பொருட்டாகவே காணப்படுவதில்லை. பகுனா பாஷணேன வெகுவாய் பேசுவதால் என்ன பயன்? பேசி என்ன பயன்? புண்ணியம் புண்ணியைகி முன் செய்த புண்ணிய செயலால் தான் புகழ் அடையப்படுகிறது போல என்று கிண்டல் செய்கிறாள் கண்ணனை. அடுத்த ஸ்லோகத்தில் சுவாமி சரம ஸ்லோகத்தினுடைய அனுபவத்தை தெரிவிக்கிறார். 18வது சாப்டர் 66வது ஸ்லோகம். சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜா அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சா. எல்லா அறங்களையும் விட்டொழிந்து இங்கு எந்தனையே நல்லாய் சரண் புகக, நான் உன்னை அல்லல் தரு பாவங்களின் முற்றும் பற்றறவே விடுவிப்பேன். மேவு துயர் எல்லாம் விடு அப்படின்னு பற்றுகளை அறவே ஒழித்து அன்பினால் பணி செய்து அவனிடம் சரணடை. அதுதான் நம் கடமை.
நமக்கென்று வேற ஒன்று வேணாம். கர்மஞான பக்தி யோகத்தெல்லாம் விட்டு அவனிடம் சரணடை. ஏன தியஜசி தத் தியஜா, மகாபாரதம் சொல்கிறது. ஏன தியஜசி தத் தியஜ, எதனால் தியாகம் செய்கிறாயோ அதையும் தியாகம் செய். பல வகை தர்மங்களின் பாப விருத்திகளை நாசம் செய்த பின் அந்த தர்மங்களின் எல்லையாய் உள்ள பகவானை சரணடைய வேண்டும். அதுதான் பரம தர்மம். ஒரு ஆற்றை கடப்பதற்கு ஒரு கட்டையை பிடிச்சிட்டு கடந்துட்டு அந்த கடந்த அப்புறம் அந்த கட்டையும் தூக்கிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் கர்மம், நம்ம பண்ணுற வேலை, கர்மம், அனுஷ்டானம் எல்லாம் அவனுடைய சரணடைவதற்கான ஞானம் வருவதற்கு. அதனால்தான் சுவாமி சொல்கிறார் அடுத்த ஸ்லோகத்தில், சந்தியாவந்தன பத்ரமஸ்து பவதே போஸ்நான துப்யம் நமோ போதேவா பிதரஸ்ச தர்ப்பண விதௌ நாகம் க்ஷமக்ஷம்யதாம் யத்ர க்வாபி நிபீத்ய யாதவகுலோ தம்சஸ்ய கம்சத்விஷः ஸ்மாரம் ஸ்மாரம் அகம் ஹராமி ததலம் மன்யே கிமன்யேனமே. சந்தியாவந்தனமே, உனக்கு மங்களம் உண்டாகட்டும். ஏ ஸ்நானமே, உனக்கு நமஸ்காரம். போ தேவாகா, தேவர்களே, பிதாகளே, பித்திருக்களே, தர்ப்பண விதிகளில் நான் முழுசாக செய்தவன் அல்லன், அவ்வளவு சமர்த்தன் இல்லை. அதாவது நதர்மனிஷ்டோஸ்மி நச்சாத்மவேதி ந பக்திமான் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்கிறார். ஸோ க்ஷம்யதாம், மன்னித்தருள வேண்டும். பத்ர க்வ எத்ர க்வ அபி, எங்கேயாவது ஒரு இடத்தில் உட்கார்ந்து கொண்டு யாதவகுல உத்தம்சஸ்ய, எது குலத்தின் சிரோபூஷணமான யாதவ குலோத்தம்சஸ்ய, குல உத்தம்சஸ்ய, யாதவ குலத்தின் உத்தமன், சிரோபூஷணம், அப்படி போன்றவன். கம்சன் விஷகா, கம்சனை பகைத்தவனுமான கண்ணனை ஸ்மாரம் ஸ்மாரம், மேன்மேலும் அவனை நினைத்து 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 பக்தி கொண்டு அகம் பாவத்தை ஹராமி போக்கிக் கொள்கிறேன். தத், அதையே போதுமென்று சரணடைகிறேன். மன்யே, கருதுகிறேன். மே, எனக்கு மற்ற செயல்களால் என்ன ஆவது, அதற்குத்தான் தகுதி இல்லையே, சமர்த்தன் இல்லையே என்று சுவாமி ஆச்சரியமாக சரம ஸ்லோகத்தை தெரிவிக்கிறார். இங்கு அடியேன். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.